எண்ணங்கள் மற்றவங்க மனசுக்குள்ள ஊடுருவி இப்படிப்பட்ட விளைவுகளை கூடவா ஏற்படுத்தும்? தடுப்பது எப்படி? இதை கேளுங்க. நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்யறோம். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் விதி மட்டும் மாறவே மாறாதுங்க. சந்தனக்கட்டை வியாபாரி ஒருத்தன் இருந்தான். அவன் கடை வழியா ராஜா மாறு வேஷத்துல போறதுண்டு. அப்ப மந்திரியும் அவர் கூடவே இருப்பார். ராஜா மந்திரி கிட்ட சொன்னாரு, இந்த சந்தன கடைக்காரனை பார்த்தா எனக்கு என்னவோ கோவமா வருது. வாளை எடுத்து ஒரே சீவா இவன் தலையை சீவிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இத பலமுறை அவர் மந்திரி கிட்ட சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட மந்திரிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ராஜா மனசுல இப்படி தோணுதுன்னு. ஒரு நாள் தனியா வந்து அந்த சந்தன கடைக்காரனை பார்த்து, என்ன வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு அந்த சந்தன கடைக்காரன் சொல்றான், அதை ஏன் கேட்கிறப்பா, வியாபாரம் டல் அடிக்குது, சரக்கெல்லாம் தேங்கி போச்சு, சந்தன கட்டையை வாங்குவார் இல்ல. அட இந்த ராஜாவாவது மண்டைய போட்டாருன்னா ஏகப்பட்ட சந்தன கட்டைக்கு ஆர்டர் வரும்னு நான் பார்க்கிறேன். ஆனா அவர் மண்டைய போட்ட பாடு காணோம். என் கஷ்டம் யாருக்கு புரியுது அப்படின்னு பெருமூச்சு விட்டான். அப்பதான் மந்திரிக்கு ஒன்று புரிஞ்சது. இவன் மனசுக்குள்ள ராஜா மண்டைய போடணும், அவரை எரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சந்தனக்கட்டையை வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். இந்த தீய எண்ணம் ராஜாவுடைய மனசை தாக்குது. அதனுடைய விளைவுதான் இவன் தலையை சீவனுங்கிற அளவுக்கு அவருக்கு வெறுப்பு ஏற்படுதுங்கிறத மந்திரி புரிஞ்சுக்கிட்டார். அவர் அவன்கிட்ட ஒன்னும் சொல்லல, நேரா ராஜா கிட்ட வந்தார். ராஜாவே, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே ஒரு சந்தன கடைக்காரன் தலையை வெட்டணும்னு போல தோணுதுன்னு. தற்செயலா அவன் கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவன் சொல்றான், இந்த ராஜாவை ரொம்ப நல்ல ராஜான்னு சொல்றாங்க, ஏழைகளுக்கெல்லாம் வாரி கொடுக்கிறாரு, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என் கஷ்டம் அந்த ராஜா கண்ணில் படலையே. எவ்வளவோ சந்தன கட்டைகள் தேங்கி போச்சு, வியாபாரமே முடங்கி போச்சு. ஆனா ராஜா கண் திறந்தா என் கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி புலம்புறாமண்ணா. ராஜா முகமே மாறி போச்சு. அப்படியா சொன்னான். சரி, பக்கத்து ஊர்ல ஒருத்தன் சந்தன மரங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான், இந்த மரங்கள் அவனுக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு செய் அப்படின்னு மந்திரி கிட்ட சொன்னார் மன்னர். மந்திரி என்ன பண்ணார், ஓடி வந்தார். அந்த சந்தன கடைக்காரனை பார்த்து, ராஜா எனக்கு கொஞ்சம் பழக்கம், நான் அவர்கிட்ட உன் கஷ்டத்தை எடுத்து சொன்னேன். ஐயோ, நான் ராஜாவை பத்தி சொன்னதெல்லாம் அவர்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்களான்னு பதறனாம். அதை எப்படிப்பா சொல்லுவேன், நீயும் அதை பத்தி யார்கிட்டையும் மூச்சு விடாத. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, பக்கத்து ஒரு சந்தன வியாபாரி கிட்ட உன் தேங்கி இருக்கிற சந்தன கட்டையெல்லாம் விற்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண சொல்லி இருக்கிறார். நான் ஏற்பாடு பண்றேன், உங்ககிட்ட தேங்கி இருக்கிற அத்தனை சந்தன கட்டையும் உனக்கு நான் வித்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னார் மந்திரி. ஆனந்த கண்ணீர் வடிச்ச அந்த சந்தன கட்டை வியாபாரி மன்னரை வானளாவ புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டான். அவர் நீடூழி வாழணும், நீடூழி வாழணும் நான் வேண்டிக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் மன்னர் ஒரு நாள் கூட அந்த சந்தன கட்டை வியாபாரிய சீவனும் வெட்டணும்னு சொல்லவே இல்லை. அதுக்கு மாறா அந்த வியாபாரிக்கு நிறையவே உதவி செய்தார். தீய எண்ணம் அந்த வியாபாரி மனசுல இருந்தபோது அது மன்னருடைய மனசுல ஊடுருவி தலையை வெற்ற அளவுக்கு விளைவை ஏற்படுத்துச்சு. ஆனா வியாபாரியுடைய மனசுல நல்ல எண்ணம் துளிர் விட்டு அவன் வாழ்த்த ஆரம்பிச்ச உடனே அவன் மீது கருணை காட்ட ஆரம்பிச்சார் மன்னர். அடடா, எண்ணங்கள் மத்தவங்க மனசுல ஊடுருவி என்னவெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்க. மீண்டும் சொல்றேன், நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்யறோம். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் விதி மட்டும் மாறவே மாறாது.